Hello students, இன்னைக்கு லாஜிக்ல இருந்து ஒரு ப்ராப்ளம் பார்க்க போறோம். கொஸ்டின் என்னன்னா, if there was a ball game, then traveling was difficult. If they arrived on time, then traveling was not difficult. Next, they arrived on time, therefore there was no ball game. Show that these statements constitute a valid argument. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து வேலிடான்னு கண்டுபிடிக்கணும். ஸோ வேலிடான்னு கண்டுபிடிக்கிறதுனா அதுக்கு ஏதோ ஒரு கன்க்ளூஷன் இருக்குது. ஸோ அந்த கன்க்ளூஷன் வேலிடான்னு பார்க்கணும். கன்க்ளூஷன் என்னன்னா தேர் வாஸ் நோ பால் கேம். ஸோ இதான் கன்க்ளூஷன். ஸோ தேர் வாஸ் நோ பால் கேம்ன்றது ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்போ கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இஃப் தேர் வாஸ் அ பால் கேம் தென் ட்ராவலிங் வாஸ் டிஃபிகல்ட். இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட். Second statement என்னன்னா, if they arrived on time, then traveling was not difficult. இது second statement. Third statement என்னன்னா, they arrived on time. இந்த மூணு ஸ்டேட்மெண்ட் வச்சு நம்ம என்ன கன்க்ளூஷன் கொடுக்கணும்னா, there was no ball game அப்படின்றது கன்க்ளூஷன் கொடுக்கணும். இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து வேலிடா நம்ம செக் பண்ண போறோம். இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் எழுதிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன இருக்குன்னா, if there was a ball game, if விட்டுருங்க, there was a ball game. So there was a ball game, p ன்னு எடுத்துக்கோங்க. p என்னன்னா there was a ball game. Second, then அப்புறம் traveling was difficult. Traveling was difficult, q ன்னு எடுத்துக்கோங்க. Next, first statement முடிஞ்சிருச்சு. Second statement என்னன்னா, if they arrived on time. if விட்டுருங்க, they arrived on time ஆறுன்னு எடுத்துக்கோங்க. ஸோ ஆர் வந்து என்னன்னா they arrived on time. நெக்ஸ்ட் என்னன்னா then traveling was not difficult. ஆல்ரெடி கியூவில் எடுத்திருக்கோம் traveling was difficultனு. ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட் திரும்பி எடுத்துக்க வேண்டாம், விட்டுடலாம். இப்போ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் முடிஞ்சிருச்சு. தேர்ட் ஸ்டேட்மெண்ட் என்னன்னா they arrived on time. they arrived on time நம்ம ஆறுன்னு எடுத்திருக்கோம். ஸோ they arrived on time. அதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு இந்த கொஸ்டின்லேருந்து எத்தனை ஸ்டேட்மெண்ட் கிடச்சிருக்குன்னா, ஒரே 3 ஸ்டேட்மெண்ட் தான் கிடச்சிருக்கு. ஸோ அந்த 3 ஸ்டேட்மெண்ட்டு பி கியூ ஆர்ன்னு எடுத்துக்கலாம். பி என்னன்னா தேர் வாஸ் அ பால் கேம். அப்போ இங்கே கொஸ்டினில் கன்க்ளூஷன் என்ன இருக்குது, தேர் வாஸ் நோ பால் கேம் இருக்குது. அப்போ தேர் வாஸ் நோ பால் கேம்னா நெகேஷன் பி. அப்போ என்னுடைய கன்க்ளூஷன் என்னன்னா நெகேஷன் பி கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட் கியூ என்னன்னா ட்ராவலிங் வாஸ் டிஃபிகல்ட். இந்த இடத்துல ட்ராவலிங் வாஸ் நாட் டிஃபிகல்ட்னு போட்டிருக்காங்க. அப்போ இந்த இடத்துல நெகேஷன் கியூ யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் தேர்ட் ஸ்டேட்மெண்ட் என்னன்னா தே அரைவ்ட் ஆன் டைம். ஸோ இதுதான் 3 ஸ்டேட்மெண்ட்டு. இந்த 3 ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி தான் இப்போ நம்ம சால்வ் பண்ண போகிறோம். அதை நம்ம பிக்யூஆர்ன்னு எடுத்துருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் எடுத்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டில் என்ன கொடுத்துருக்காங்க, ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டில் இஃப் கொடுத்துருக்காங்க. ஸோ இஃப் நெக்ஸ்ட்டு தென். ஸோ இஃப் தென் அப்படின்னாலே பி டு கியூ. ஸோ இஃப் தென்னாலே இம்ப்ளைஸ். ஸோ தேர் வாஸ் அ பால் கேம். தேர் வாஸ் அ பால் கேம் என்ன எடுத்திருக்கோம், பி எடுத்திருக்கோம். ஸோ பி. ஸோ தென்னுக்கு பதிலாக இந்த ஆரோ. நெக்ஸ்ட் ட்ராவலிங் வாஸ் டிஃபிகல்ட். ஸோ ட்ராவலிங் வாஸ் டிஃபிகல்ட் என்னது, கியூ. ஸோ பி டு கியூ. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட். ஸோ பி இஃப் பி தென் கியூ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட். செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கும் இஃப் தான் கொடுத்துருக்கு, நெக்ஸ்ட்டு தென் கொடுத்துருக்கு. அப்போ இஃப்குள்ள என்ன இருக்குன்னா they arrived on time. arrived on time என்னது ஆர். அப்போ ஆர் எடுத்துக்கணும். இஃப் தென்னால இம்ப்ளைஸ். நெக்ஸ்ட் traveling was not difficult. அப்போ traveling was difficult என்னது கியூ. அப்போ traveling was not difficultனா not Q. ஸோ ஆர் டு நாட் கியூ. இதான் செகண்ட் ஸ்டேட்மெண்ட். ஸோ ஆர் டு நாட் கியூ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் எடுத்தாச்சு. தேர்ட் ஸ்டேட்மெண்ட் என்னன்னா they arrived on time. வெறும் they arrived on time மட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ they arrived on time என்னன்னா அதான் ஆர். ஸோ ஜஸ்ட் ஆர். ஸோ 3 ப்ரெமிசஸ் இருக்குது. கன்க்ளூஷன் என்ன கண்டுபிடிக்கணும்னா there was no ball game அப்படின்னு கண்டுபிடிக்கணும். இங்கே there was a ball gameன்றது நம்ம பி எடுத்திருக்கோம். ஸோ கன்க்ளூஷன் there was no ball game. ஸோ நம்ம வந்து நாட் பி எடுத்துக்கலாம். இப்போ இதுதான் ப்ரெமிசஸ், கன்க்ளூஷன். ஸோ ஸ்டெப் 1 என்னன்னா பிக்யூஆரை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கணும். ஸோ ஸ்டெப் 2 என்னன்னா ப்ரெமிசஸும் கன்க்ளூஷனும் எழுதணும். நெக்ஸ்ட்டு ஸ்டெப் 3 என்னன்னா, ஸ்டெப் 3 தான் நம்ம வந்து ரிசால்வ் பண்ணணும். ரிசால்வ் பண்ணுறதுக்கு என்னென்னா ஸ்டெப்ஸ் எழுதிக்கணும்.
next statement, next rules. Steps, statement, rules. Steps ல வந்து இந்த 3 statement யூஸ் பண்ணி இதை conclusion கண்டுபிடிக்கணும். ஸோ P to Q இருக்கு, R to not Q இருக்கு, R இருக்கு. ஸோ இதில் 2 வேர்ட் யூஸ் பண்ணுறோம். ஒன்று P, இன்னொன்று T. ஸோ Pனா premises, Tனா tautological implication. அப்போ tautological implication இதில் 2 விஷயம் உங்களுக்கு தெரியணும். ஒன்று P and Q. P and Q கொடுத்து P to Q. Pயும் P to Q கொடுத்தா அந்த P கேன்சல் பண்ணிட்டு இந்த Q எழுதிடலாம். அது மாதிரி கான்ட்ராபாஸ்ட் யூஸ் பண்ணி P to Q கேன் ஆல்சோ பி ரிட்டன் அஸ் not Q to not P. அப்படியே தலைகீழ எழுதி நெகேஷன் போடலாம். ஸோ இந்த ரெண்டுத்தையும் நீங்கள் படித்தா போதும். ஒன்று வந்து என்னென்னா Pயும் P to Q இருந்ததுன்னா இந்த P கேன்சல் பண்ணிவிட்டு Q எழுதலாம். இன்னொன்று என்ன, P to Q எப்படி எழுதலாம், not Q to not P எழுதலாம். ஸோ இந்த 2 tautological implication இந்த ப்ராப்ளம்க்கு படிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஒன் என்னென்னா given எழுதிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு given என்னென்னா R to not Q எதனாலும் எடுத்துக்கலாம், எந்த ப்ரெமிசஸ்னாலும் எடுத்துக்கலாம். இதுலேயும் R இருக்குது, இதுலேயும் R இருக்குது. ஸோ நான் இந்த 2 ப்ரெமிஸ் எடுக்க போகிறேன். ஸோ R to not Q. ஸோ ஃபஸ்ட் ஸ்டெப்பு R to not Q. ஸோ இது ப்ரெமிசஸ், அதனால் Pன்னு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப் 2 என்னென்னா திரும்பி இந்த ப்ரெமிசஸ் எடுக்கிறேன் R. ஸோ R எடுத்துக்கிறேன், அதுவும் ப்ரெமிசஸ் தான், அதனால் Pன்னு போட்டுக்கலாம். இப்போ இங்கே R to not Q இருக்குது, இங்கே R to Q இருக்குது. Pயும் P to Q இருந்தால் இந்த P கேன்சல் பண்ணிவிட்டு என்ன பண்ணலாம், Q எழுதலாமா. அதேமாரி இதில் Rயும் கேன்சல் பண்ணிவிட்டு இந்த not Qவை அப்படியே எழுதிடுங்க. ஸோ தேர்ட் ஸ்டெப்பு not Q. ஸோ திஸ் இஸ் we are using the tautological implication. நான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை செகண்ட் ஸ்டெப்பை யூஸ் பண்ணி இந்த இதை கொண்டு வந்திருக்கேன். இப்போ தேர்ட் ஸ்டெப்போட இது ஸ்டாப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கிவன் ப்ரெமிஸ் என்னது P to Q. ஸோ இந்த P to Qவை ஃபோர்த் ஸ்டெப்பில் எழுதிக்கோங்க. ஸோ இதுவும் என்னென்னா ப்ரெமிசஸ். நெக்ஸ்ட் இங்கே P to Q இருக்குது, இங்கே நாட் Q இருக்குது. அப்போ இங்கே எனக்கு ஃபஸ்ட்டு நாட் Q இருந்தால் நல்லாயிருக்கும். அப்போ கான்ட்ரா பாசிட்டிவ் பண்ணுங்கள். கான்ட்ரா பாசிட்டிவ் பண்ணிங்கன்னா இந்த Q இந்த சைடு வந்து நாட் Q, இந்த P இந்த சைடு வந்து நாட் P. இதுவும் டாட்டாலஜிக்கல் இம்ப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறோம். ஸ்டெப் 4 நம்ம என்ன பண்ணுறோம், மாற்றுறோம். இப்போ சேஞ்ச் ஆகிடுச்சா. இப்போ ஸ்டெப் 3யும் 5யும் பாருங்கள், இங்கே நாட் Q இருக்குது, இங்கே நாட் P to நாட் Q to நாட் P இருக்குது. அப்போ இந்த நாட் Q இந்த நாட் Q கேன்சல் பண்ணோன்னா நமக்கு நாட் P வந்துடுது. ஸோ நம்ம கன்க்ளூஷன் என்ன கொடுக்கணும், நாட் P தானே தரணும். நம்ம கன்க்ளூஷன் நாட் P வந்துருச்சா. ஸோ திஸ் ஆர்குமெண்ட் இஸ் வேலிட். Thank you students. Have a great day.